வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அரியாலை சிந்துபாத்தி மனித புதைகுழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருக்கின்றார். ஜெர்மனியின் அரச ஊடகமான டாச்வெலவுக்கு அளித்த அந்த நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அங்கு பல விடயங்களை சொல்லியிருந்தார். சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நாம் கருதுகிறோம். ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது, சிலரின் கை கால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருந்தார். அப்போதைய அரசாங்கத்தை நம்ப முடியாது என்பதை வரலாறு எங்களுக்கு காட்டுகிறது. அவர்கள் சர்வதேச கண்காணிப்பு எதிர்ப்பாளர்கள். அரசாங்கத்துக்கு இனப்பிரச்சனை குறித்த புரிதல் இல்லை, அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஊழலை ஒழித்தால் நாடு அமைதியாக இருக்கும் என அவர்கள் கருதுகின்றனர். ஆனால் நாடு கடனில் சிக்கியமைக்கு இனப்பிரச்சனையும் ஒரு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்தரணி நிரஞ்சன் தெளிவுபடுத்தியிருந்ததை நாம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அரியாலை சிந்துபாத்தி மனித புதைகுழி தொடர்பிலான வழக்கு இன்றைய தினம் ஜாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. புதைகுழியின் மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தால் கூறப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்குக்கு முக்கியத்துவம் இந்த வழக்கு பெறுகின்றது. மேலும் கடந்த 4ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனை தொடர்பான அறிக்கை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அரியாலை மனித புதைகுழியில் 2ஆம் கட்டமாக தொடர்ந்த அகழ்வில் இதுவரை 147 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இவற்றில் 133 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு அங்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை அரியாலை சிந்துபாத்தி மனித புதைகுழியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைப்பதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்திருப்பது பல உற்று நோக்கல்களை உண்டு பண்ணியிருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அதனுடைய நகர்வுகள் சார்ந்து நாம் இந்த பதிவினை மேற்கொள்ளும் வரை எவ்விதமான நகர்வுகளும் வெளிவரவில்லை என்பதை இந்த இடத்தில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக பார்க்கலாம். உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற குற்றங்கள் உட்பட கடுமையான மனித உரிமை மீறல்களுக்கு தாமதமின்றி நீதியை வழங்கவும் வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டார்க்கின் அண்மைய இலங்கை விஜயத்தின் பின்னர் வெளியிடப்பட்ட இலங்கையில் அதாவது குறித்த மனித உரிமைகளின் நிலைமை குறித்து விரிவான அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அரச படைகள் மற்றும் விடுதலை புலிகள் ஆகிய இரு தரப்பினராலும் இழைக்கப்பட்ட தவறுகளை அந்த தரப்புகள் முறையாக ஒப்புக்கொள்ளவும், விரிவான பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் சுயாதீன சிறப்பு ஆலோசகருடன் ஒரு அர்ப்பணிப்புள்ள நீதித்துறை பொறிமுறையை உருவாக்கவும் வோல்கர் டார்க் அழைப்பு விடுத்திருக்கிறார். வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தால் கைவிடப்பட்ட காணிகளை விடுவித்தல், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல் மற்றும் நீண்டகால அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவித்தல் ஆகியவையும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. சுயாதீனமாக அரச வழக்கு தொடுநர் அலுவலகத்தை நிறுவுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கையை வரவேற்கின்றோம். அதேவேளையில் சிவில் சமூகத்தின் மீதான தொடர்ச்சியான துன்புறுத்தல், தன்னிச்சையான கைதுகள், சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் குறித்து டார்க்கின் அறிக்கை எச்சரிக்கின்றது. அத்தோடு இணையவழி பாதுகாப்பு சட்டம், சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டம் மற்றும் முன்மொழியப்பட்ட நிறுவன மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் போன்ற கட்டுப்பாட்டு சட்டங்களை ரத்து செய்ய அல்லது திருத்தவும் இது வலியுறுத்துகிறது. அதே நேரம் காணாமல் போனவர்களின் குடும்பங்களை கண்காணிப்பது மற்றும் பயங்கரவாத தட்டை சட்டத்தின் கீழ் தொடர்ந்து தன்னிச்சையான கைதிகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கவலை வெளியிடுகிறது. சித்திரவதை மற்றும் காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் மரணங்கள் தொடர்பான வழக்குகளையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்தி வைக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் குறிப்பாக மலையக தோட்ட தொழிலாளர்கள் மீது பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தை எடுத்துக்காட்டியுள்ள வோல்கர், தீங்கு விளைவிக்கும் சிக்கன நடவடிக்கைகள் இல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கத்துக்கு நிதியிடத்தை வழங்குமாறு சர்வதேச கடன் வழங்குனர்களை உயர்ஸ்தானிகர் கோரியுள்ளார். இந்த நிலையில் தேசிய ஒற்றுமை மற்றும் கடந்த கால துஷ்பிரயோகங்கள் மீண்டும் நிகழாமை என்பன உண்மையான பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் மற்றும்
மனித உரிமைகளுக்கான மரியாதை ஆகியவற்றில் சார்ந்துள்ளது எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகள் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் குறித்த கடுமையான அச்சங்களை அமெரிக்கா தனது 2024ஆம் ஆண்டுக்கான மனித உரிமைகள் நடைமுறை நாடு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதில் நீதிமன்றத்துக்கு வெளியே நிகழ்த்தப்படும் கொலைகள், காவல்துறை காவலில் ஏற்பட்ட மரணங்கள், செய்தியாளர்கள் மீதான மிரட்டல்கள் மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன. குறித்த அறிக்கையில் மேலும் 2022ஆம் ஆண்டு அறகலிய மக்கள் போராட்டத்துக்கு பிறகு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜனாதிபதி ஆட்சி காலம் இது எனும் குற்றச்சாட்டுக்குள்ளான அதிகாரிகளை பொறுப்பு கூறச் செய்வதில் அரசு மிக குறைந்த முயற்சியை எடுத்தது என சொல்லப்பட்டிருந்தது. முக்கிய கண்டறிந்தல்களில் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மனித உரிமைகள் ஆணையகம் பதிவு செய்த 7 காவல்துறை காவலில் ஏற்பட்ட மரணங்கள் வாக்குமூலம் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும். சித்திரவதை சம்பவங்கள் மற்றும் விமர்சனங்களை கைது செய்வதற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டு விட்டதாக குற்றச்சாட்டுகள் அடங்கும். அமெரிக்கா மேலும் ஊடக சுதந்திர கட்டுப்பாடுகளை சுட்டிக்காட்டி வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் செய்தியாளர்கள் மீது இடம்பெற்ற அந்த தொந்தரவு சர்வதேச குடிமக்கள் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் செய்யப்பட்ட கைது நடவடிக்கைகள் மேலும் அரசினுடைய பழிவாங்கல் அல்லது விளம்பர வருவாய் இழப்பின் அச்சத்தால் உருவாக்கிய தன்னடக்க பத்திரிகை துறை நிலைமை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. குறித்த அறிக்கையில் தொழிலாளர் உரிமைகள் அமுலாக்கத்தின் பற்றாக்குறை, புறக்கணிக்கப்பட்ட பெண்களின் பலவந்தமான சத்திர சிகிச்சை, அதாவது கர்ப்பப்பை அகற்றல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிற அந்த குற்றச்சாட்டு மற்றும் போர்க்கால காணாமல் போனோர் வழக்குகள், மனித புதைக்குழி விசாரணைகள் மிகவும் மெதுவாக முன்னேறுகின்றது ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் பாதுகாப்பு படையினரின் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக நீதிமுறை நடவடிக்கைகள் மிகவும் குறைவாக உள்ளதால் தண்டனையின்றி விடுபடும் நிலைமை நாட்டில் இன்னும் கடுமையான பிரச்சனையாக உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள். இதிலும் குறிப்பாக காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சனை, இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பிலான பிரச்சனை, அதே போன்று யுத்தம் இடம்பெற்ற அந்த கால பகுதியில் இடம்பெற்ற மனித மீறல்கள் தொடர்பிலான பிரச்சனை என்கின்ற நிறைய விடயங்கள் இருக்கிறது. காணிகள் அடாத்தாக பிடிப்படுகின்றமை, சிங்கள பௌத்தமயமாக்கல், அதே போன்று சிங்கள குடியேற்றங்கள், அதே போன்று பல தொல்லியல் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தின் மரபுகளை அழிக்கின்ற தன்மைகள் என்று ஏராளமான நிறைய விடயங்களை இங்கு சொல்லுகலாம். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் இங்கு பாதுகாப்பு படையினர் என்கின்ற அந்த போர்வையில் இராணுவத்தினுடைய அதிகரிப்பை கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சீர்கேடுகள், அதை விட இடம்பெறுகின்ற அடாவடித்தனங்கள் என்கின்றது ஏராளமாக இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் செம்மணியினுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. 21ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கு இருக்கக்கூடிய அநீதிகள் என்பது வெளிவந்திருக்கிறது. அவ்வாறான நகர்வுகள் அந்த அறிக்கைகளை கேட்கின்ற பொழுது சற்று வேதனை தன்மையை உண்டு பண்ணுகிறது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் சர்வதேசம் எவ்வாறான தீர்வுகளை தரப்போகின்றது? இன்றைய பலவிதமான நகர்வுகளோடு இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு விடயங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவற்றுக்கெல்லாம் எவ்வாறான தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது என்பதனை. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.